வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் நியூ இயர், ஏப்ரல் 14 சித்திரை 1. சரி, இந்த புத்தாண்டு பேர் வந்து பராபவ வருடம். இது ரொம்ப ஆன்மீகமான வருஷம். சரிங்களா? அதுவும் இந்த வருஷத்தில் வந்து நிறைய பயிற்சிகள் நடக்க போகுது. குரு பயிற்சி நடக்க போகுது, ராகு கேது பயிற்சி நடக்க போகுது. சரிங்களா? இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. நம்ம வந்து ஆற்காடு பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறோம். அது பிரகாரம் நீங்கள் வந்து இதுக்குடைய ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். ஓகே, மந்திரி செவ்வாய், சேனாதிபதி சந்திரன். இந்த வருஷம் உலகத்திலே நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது. குறிப்பிட்டு தென் இந்திய பக்கம் நிறைய கவர்மெண்ட் ரிலேட்டட் பாலிசிஸ் நிறைய சேஞ்ச் ஆக போகுது. கால பருவநிலை நிறைய மாறப்போகுது. நார்த் இந்தியாவில் ரொம்ப மழை வெள்ளம் வரப்போகுது. தமிழ்நாடு சைடு வந்து ஓரளவுக்கு ஹெவி ரெயின்ஃபால்ஸ் இருக்குது. சரி, இதெல்லாம் உலகம் விஷயங்கள், இது நிறைய நடுவில் சொல்லுவேன். நமக்கு இதனால் என்னென்ன நல்லது நடக்க போகுது, என் வாழ்க்கையில் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, எந்தெந்த விஷயங்களை நான் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும், எந்தெந்த தெய்வத்தை எப்படிலாம் வழிபட்டால் நான் நல்ல வாழ்க்கையில் முன்னேற முடியும், இது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம வந்து பொறுமையாக பார்க்க போகிறோம். வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறேன். ப்ராக்டிக்கலாக நிறைய வீட்டிலேருந்தே பண்ணுற பரிகாரங்களும் சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க. மகர ராசி, மகர லக்னம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்க டைம். ஜூனுக்கு அப்புறம்லாம் குரு பகவான் ஃபுல்லாக உங்களை தான் பார்ப்பார். ஓகேங்களா? என்ன சொல்கிறது, 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இந்த வருஷத்தில் ஜாக்பாட்டில் டாப்பில் நீங்கள் இருக்கீங்க. விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து இப்போ வாக்கிய பிரகாரமும் சனி பகவான் ஃபுல்லாக உங்கள் வீட்டில் மூவ் ஆகிட்டார். இப்போ குரு பகவான் வேறு பார்க்க போகிறாரு. ஸோ 7.5 சனி முடிஞ்ச பிறகுமே ஒரு ஏற்றம் வரும். இப்போ குரு பகவான் பார்க்கும்போது டாப்பு டக்கரில் போவீங்க, ஜெட்டு ஸ்பீடில் மேலே போவீங்க. இது வந்து சும்மா ஏதோ சொல்லணுன்றதுக்காக இல்லைங்க. இது வந்து இப்போ கடைசி ஒரு 6 மாதமாகவே நீங்கள் பார்ப்பீங்க, லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வரும். சரிங்களா? இதுக்கு மேலே வந்து ரொம்ப 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 நல்ல சேஞ்சஸ் வரும். எந்தெந்த விஷயத்தில் வரோன்னா, உங்களுக்கு வந்து மெயினாக இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக வரும். ஏதாவது வீடு வாங்கிறது, நகை வாங்கிறது, கார் வாங்கிறது. யாரோ ஒருத்தர் நல்ல கார் வச்சுருப்பார், ஃபாரின் போகிறதுனால அது உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போவார். நல்ல லேண்டு யாரோ ஒருத்தவங்க அவசரத்துக்காக உங்களுக்கு கம்மி காசு கொடுத்துட்டு போவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இதுதான் லக்கு. இப்படி தான் முன்னேற்றம் வரும். இது இன்னொன்று, மன அமைதி ஜாஸ்தியாகும். மகரம் இழந்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னா மன அமைதி. இந்த 8 வருஷத்தை ரொம்ப மன அமைதியை இழந்திருப்பாங்க. அது இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலியமா கிடைக்கலாம், வீட்டில் இருக்க நபர்கள் மூலியமாக கிடைக்கலாம். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு நிறைய ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. உடம்பு நல்லா சீராகும். ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய சால்வ் ஆகும். ஏன்னா மகரத்தில் ஒரு பெரிய இஷ்யூ என்னன்னா, உடம்பு பயங்கரமாக போடும். அவங்களுக்கு உடம்பு ரொம்ப போடும். சாப்பாடு அவங்க சாப்பிடுவாங்க, கொலஸ்ட்ரால் அதிகமாக ஏறும். ஜென்ரலாக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. மீதி பேருக்கு இந்த கொலஸ்ட்ரால் இஷ்யூ ரொம்ப ஜாஸ்தியாகும். ஒபிசிட்டி அதிகமாக ஒபிசிட்டி வருது மகரத்தில். ஸோ அந்த ரிலேட்டட் இஷ்யூஸ் இருந்ததுன்னா இப்போ அது கம்மி பண்ணுற டைம். டாக்டரை பார்த்து ஒரு ப்ராப்பர் ஃபிட்னஸ் கோச் எடுத்து உடம்பை ரெடி பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது சார். ஜாலியான ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார். நான் இந்த வீடியோ பார்த்து முடியும் போது சந்தோஷமாக இருக்கணும் சார்னா, கல்யாணம். எல்லாருக்கும் கல்யாணம் செம்மையாக இருக்க டைமு. அதுவும் யாருக்குன்னா லவ்லாம் இருந்ததுன்னா தாராளமாக கல்யாணமாக மாற்றலாம். குடும்பமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். குடும்பம் உங்களுக்கு அதுக்கு தாராளமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ கல்யாணத்துக்கு டைம் சூப்பராக இருக்குது சார். நல்ல விஷயம். வேறு தப்பு சார், பிஸ்னஸ் நல்லா வளருங்க. அதுவும் மகரத்துலலாம் 35 வயசுக்கு மேலெலாம் பிஸ்னஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து சூப்பராக பிஸ்னஸ் நல்லாவே பிக்கப் ஆகும். ஓகேங்களா? ப்ராஃபிட்டும் நல்லா வரும். நிறைய சுப நிகழ்ச்சிகள் உங்களை சுற்றி நடக்கும். சார் எதில் கவனமாக இருக்கணும் சார்? ஒன்றும் இல்லை, கடன் பணம் விஷயத்தில் கவனமாக இருக்கும். யார் கொடுக்குறோம், யாருக்கு வாங்குகிறோம், கடன் தயவு செஞ்சு கடன் வாங்கிடாதீங்க. கடன் வாங்காமல் வண்டி ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். சரிங்களா? இது ஒன்று தான். மற்றபடி இந்த வருஷம் இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் வந்து வராகமூர்த்தி, லக்ஷ்மி தாயாரோட, அதாவது லக்ஷ்மி தாயாரை வந்து அவர் ஷோல்டரில் வச்சுட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். அந்த வராகமூர்த்திலாம் படம் வாங்கி வீட்டில் மாட்டினீங்கன்னா லைஃப்பில் அவ்வளோ சேஞ்சஸ் வரும்.
அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிவபெருமான் பார்வதி நல்ல அலங்காரத்தில் வழிபடலாம். இவங்களெல்லாம் சனிக்கிழமைகளில் மாந்தி இல்ல குளிகை நேரம். சாரி, நான் மாந்தின்னு சொல்லிட்டேன். மாந்தியும் குளிகையும் ஒண்ணு தான். அண்ணன் தம்பிங்க. குளிகை நேரம் சனிக்கிழமை காலைல 6:30 மணிக்கு வரும். அப்போ வேண்டுனீங்கன்னா, வாழ்க்கையில இன்னும் ஜம்முன்னு வளருவீங்க. முடிஞ்ச அளவு கோவில்ல எள்ளு உருண்டையா குடுத்துட்டு வாங்க எல்லாருக்கும் தானமா. வாழ்க்கையில இன்னும் சிறப்பா அமையும். மேலும் நம்ம வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோங்க. அ உங்களோட ஓவரால் லைஃப் எப்படி இருக்கும்? பணவரவு எப்படி இருக்கும்? யாருக்கு கடன் கிடைக்காது? கடன் கிடைக்கும், கடன் கிடைக்காது. யாருக்கெல்லாம் திருமணம் ஆகும்? யாருக்கெல்லாம் கொஞ்சம் தடங்கல் வரும்? திருமணம் ஆனவங்களுக்குள்ள எப்படி ஒரு யாருக்கெல்லாம் அந்யோன்யம் நல்லபடியா இருக்கும்? யாருக்கு மகப்பேறு வரும்? யார் ஹெல்த் ஸ்டெடி ஆகும்? யாருக்கு பிஸ்னஸ் வரும்? யார் ஃபாரின் போலாம்? இந்த மாரி முக்கியமான தகவல் எல்லாம் நெறைய பார்த்தோம். அது அதுக்கான தெய்வங்கள், வழிபாடுகள், சில என்னுடைய நெறைய இந்த தனாகர்ஷண டெக்னிக்ஸும் நடுவுல நெறைய சொல்லி தந்தேன். இதெல்லாம் சூப்பர். இது எல்லாமே பொதுவான பலன்கள். ஓகேங்களா? நம்ம வந்து ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்க மாரி ஒவ்வொரு ஜாதகமும் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். உங்களுக்கு இன்னும் அக்யூரசி வேணும், முக்கியமான விஷயங்கள் நடக்குது எனக்கு இது இன்னும் கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுக்கணும் சார்னா, கன்சல்டிங் எடுத்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதில் இன்னும் தெய்வ வழிபாடுகள், இன்னும் சில ப்ராக்டிஸ்லாம் ரொம்ப டெக்னிக்ஸ், சீக்ரெட் டெக்னிக்ஸ்லாம் சொல்லித்தரேன். அது பண்ணீங்கன்னா, இன்னும் நல்ல வாழ்க்கையில முன்னேற முடியும். சரிங்களா? இது 1. அடுத்து நம்ம வந்து பல வருஷமா, இல்ல பல ஜென்மங்களா கொண்டு வந்த கர்மாவ ஒரு கோவில்ல ஒரு பரிகாரத்தில செய்ய முடியும்னா, அந்த மாரி செஞ்சா உலகத்தில யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. எல்லாரும் தெய்வம் ஆயிடுவாங்க. நம்ம என்னன்னா, ஒரு ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் முன்னாடி பெட்டர் ஆயிட்டே போறோம். அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? இப்ப வந்து நீங்க தெய்வ வழிபாடு கூடவே நெறைய நம்ம வந்து சீடு தெரப்பி, சில விதைகள வந்து இந்த கலர் பேப்பர்ல மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். மிதுன ராசிக்கு சில சில திரவங்கள்லாம் உடம்புல பூச சொல்றேன். அது அது உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். சில பேருக்கு வந்து இந்த இப்ப வெள்ளியில அரண கயிறு போடுங்க, காப்பர்ல வந்து கையில காப்பு போடுங்கன்னு சிலர் சொல்றேன். இதெல்லாம் மெட்டல் தெரப்பில வரும். இந்த மாரி நெறைய தெரப்பிகள்ல அந்தந்த ராசிக்கு ஏத்த மாரி நான் சொல்றேன். பொதுவா இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். ஜாதகம் பார்க்கும்போது இன்னும் அக்யூரேட்டா சொல்லலாம். இதெல்லாம் என்னன்னா எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு. ஓகே. ஒரு கிரகம் ஒர்க் ஆகுது. ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகும்? இப்ப சனி பகவான்னா இப்படி காக்கா மேல பறந்து வந்து பக்கத்து பக்கம் கொத்திக்கிட்டா இருப்பார். அப்படி இல்ல. அது ஒரு கிரகம். அதுலேருந்து கிரே கலர்ல ஒரு சாம்பல் நிறத்துல ஒரு ரேஸ் வருது. என் உடம்புல எங்க சாம்பல் நிற பாகம் இருக்கோ அத தாக்குது. அது மூலியமா மத்த பிரச்சனைகள் வருது. அப்ப அத சரி பண்ணிட்டா எனக்கு மத்த பிரச்சனைகள் சரியாயிடும். இதுதான் லாஜிக். சரிங்களா? ஸோ இந்த லாஜிக்ல நம்ம நெறைய சயின்டிஃபிக்காவும் எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லி தரோம். இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண நம்ம வந்து வாழ்க்கையில இன்னும் முன்னேறுவோம். இது சம்மந்தமா தன ஆகர்ஷண கிளாஸ், சுக்கிரன் ஆக்டிவேஷன், சனி பயிற்சி நிவர்த்திகள் இந்த மாரி எக்கச்சக்கமா கிளாஸ்கள் நம்ம நடத்திட்டு இருக்கோங்க. சரிங்களா? நம்ம தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தின்னு பல லாங்குவேஜ்ல எடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன்ல எடுத்துட்டு இருக்கோம். ஸோ தேவைப்படுறவங்க கீழ நம்பர் இருக்கு. அந்த பயிற்சிகள பண்ணுங்க. அது ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது? ஏன்னா இது நெறைய படிச்சவங்க, வெளிநாட்ல இருக்கவங்கலாம் பார்க்குறீங்க. ஒரு கிரகம் எப்படி ஒர்க் ஆகுது? பக்திய தாண்டி சயின்டிஃபிக்கா எப்படி ஒர்க் ஆகுது? அத சயின்டிஃபிக்கா எப்படி நான் அப்ரோச் பண்ணி அத சரி பண்ணிக்கிறதுன்றத கத்துக்கிட்டீங்கன்னா, நீங்களும் சரி, உங்க குடும்பத்துக்கும் அத அப்ளை பண்ணி இன்னும் மேலும் வளரலாம். தமிழ் சமூகம்ன்றது அறிவு சார்ந்த சமூகம். பக்தி பிளஸ் ஆன்மீகம் தான் தமிழ் சமூகம். ஸோ நம்ம பக்தி ஏன்னா கடைசியில எல்லாமே ஆண்டவன் தான். எல்லாமே கடைசியில ஆண்டவன்கிட்ட தான் போய் நிக்க போறோம். ஸோ அதுக்கு அவர்கிட்ட போறதுக்கு முன்னாடி நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா, அவர் இன்னும் நம்மள கொஞ்சம் ஈஸியா ஹெல்ப் பண்ணி விடுவார். அவ்வளோதான். இல்லன்னா சும்மாலாம் நடத்தின பாடம் வரைக்கும் போய் போய் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வாங்கன்ருவார். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு வர, இந்த தெய்வ வழிபாடுகள் பண்ணிட்டு வர நெறைய மிராக்கிள் நடக்குது. அது இந்த சேனல்லயே இந்த இன்டர்வியூ பார்த்து வந்து எத்தனையோ கிளையண்ட்ஸுக்கு பல மாதங்கள் ஆயிடுச்சு. அவ்வளோ ரிசல்ட் வந்துட்டுருக்கு. என் வெப்சைட் எல்லாம் ஒவ்வொன்னா போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்க திருவண்ணாமலையில இருக்க அருணாச்சலேஸ்வரர், உண்ணாமலை அம்மாவ வேண்டிக்கிட்டு உங்க எல்லாருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பா அமைய டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.